கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமும் மாதலால் கணபதி என்றிட கவலை தீருமே காக்கும் கடவுள் கணேசனை நினை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருளின் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை யார்க்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் யார்க்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் அன்பெனும் பிடியுள் அகப்படும் உரிபொருள் யார்க்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் அன்பெனும் பிடியுள் அகப்படும் உரிபொருள் கூட்டும் உலகிற்கும் ஒளி தரும் உரிபொருள் ஊட்டும் உலகிற்கும் ஒளி தரும் உரிபொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓம்கார தனிப்பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓம்கார தனிப்பொருள் காக்கும் கடவுள் கணேசனை நினை நாதமும் போதமும் நாதமும் போதமும் ஞானமுமானவள் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவள் நாதமும் போதமும் ஞானமுமானவள் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவள் ஓம் என்னும் ஒலி அதில் உருவமாய் வளர்பவள் ஓம் என்னும் ஒலி அதில் உருவமாய் வளர்பவள் உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவள் உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவள் காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை ஹலோ ஹலோ நேந்துக்கிட்ட நேத்திக்கட நேத்தி புட்டே ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே நேந்துக்கிட்ட நேத்திக்கட நேத்தி புட்டே ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே தங்கமணி முத்துமணி போல ஒரு பிள்ளை போறப்பா வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தோறப்பா உங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம் நேந்துக்கிட்ட நேத்திக்கடை நேத்தி புட்டேன் ஐயனாரே நீ குறைஞ்ச சக்தியத்தான் பார்த்து புட்டேன் ஐயனாரே வண்ணமயில் சின்னமயில் வந்த நெல் தங்கமயில் தாளாட்ட பாலூட்ட தாயாகத்தானா அச்சடித்த சித்திரமே முத்துநவ ரத்தினமே ஆண் பிள்ளை கை காட்ட 10 திங்கள் ஆனா பாக்குறப்ப தங்க கட்டி வைரப்ப திங்க குட்டி ஊராரும் வேறாரும் பாராட்டத்தான் வேணும் தேசிங்கு ராஜா என சொல்லிடத்தான் தோணும் புது மேளம் கொட்டத்தான் புது தாலி கட்டத்தான் புது பாட்டு பாடத்தான் அந்த ஆட்டம் போடத்தான் அந்த சந்தோஷத்தில நாடி நேந்துக்கிட்ட நேத்திகளே நேத்தி புட்டேன் ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டேன் ஐயனாரே உன்னுடைய பேரை சொல்ல வட்டி தொட்டி ஊரவில்ல வீராதி வீரன் போல் பிள்ளை
கத்தான் போறா அப்பனோட சொப்பானந்தா ஐயனாரே முன்னாலதான் பூவாகி பிஞ்சாகி காயாகும் நேரம் கொண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும் ஒரு வெள்ளி ரதம் போல் பயதுள்ளி குதிப்பான் புதுமட்ட நீளமா கைவட்டி சிரிப்பா ரெண்டு கையால தான் அள்ளி கொள்ளுவேன் நானே நேர்ந்துகிட்ட நேத்திகளே நேத்தி விட்டேன் ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து விட்டேன் ஐயனாரே தங்கமணி முத்துமணி போல ஒரு பிள்ளை போறப்பா கைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தோறப்பா பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம் நேர்ந்துகிட்ட நேத்திக்கடே நேத்தி விட்டேன் ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து விட்டேன் ஐயனாரே நன்றி 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 ஹலோ ஹலோ பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் பாடல் பாட சொல்லியிருக்கிறார்கள் அந்த பாடலை பாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம் ஹலோ ஹலோ காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாதே காட்டு கூலி வழி மறைக்கும் கலகி நிற்காதே முத்தரையர் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நம்ம முத்தரையர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைக்கும் கலகி நிற்காதே முத்தரையர் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நம்ம முத்தரையர் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு எட்டுதல வெட்டி வச்சான் சந்தையில கொட்டி வச்சான் கொடுமைய தட்டி வச்சான் வேற மிச்சம் வச்சான் எட்டுதல வெட்டி வச்சான் சந்தையில கொட்டி வச்சான் கொடுமைய தட்டி வச்சான் வேற மிச்சம் வச்சான் ஊருக்கெல்லாம் போயிருச்சான் பள்ளத்தூர் பாற இன்னும் பேசுறவ பேர அந்த பள்ளத்தூர் பாற இன்னும் பேசுறவர் பேர காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே முத்தரையர் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு முத்தரையர் பேரு சொல்ல நாவு எல்லாம் கூசுதடா அஞ்சுதல தோப்புக்குள்ள ஆவி வந்து பேசுதடா முத்தரையர் பேரு சொல்ல நாவு எல்லாம் கூசுதடா அஞ்சு மலை தோப்புக்குள்ள ஆவி வந்து பேசுதடா முத்தரையர் வீரோ எங்கோ சாதி எல்லாம் காட்டுமடா முத்தரையர் பேச்சு அது சீம வர போச்சு இங்க முத்தரையர் பேச்சு அது சீம வர போச்சு காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே முத்தரையர் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நம்ம முத்தரையர் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு முத்தரையர் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு பாப்போனே
நீங்க இப்ப வந்தீங்களா? இதுக்கு முன்னுக்கு வந்தீங்களா? நீங்க இப்ப வந்தீங்களா? இதுக்கு முன்னுக்கு வந்தீங்களா? இல்ல காலமாக மக்களுக்கு முத்து மகமாக வந்தீங்களா? அவர் வந்துட்டு முத்து ஆட வந்துட்டு ஒரு பேருக்கு அத்தனை பேருக்கு வணக்கம் வந்துட்டு கோமரி வந்துட்டு முத்து ஆட வந்துட்டு கூடி இருக்கிற உங்களுக்கு எல்லாம் வணக்கம் வந்துட்டு வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க அதைய விட்டு விலகி இது பக்குவமா உட்காருங்க 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 பகவான் பிரதருக்கு ஆனாகி பெண்ணாகி பழனிய பிறகு பாவம் முடியல வணக்கம் மாமாடே மாமாடே கட்டிக்கிட்டு மச்சான் கடல பாத பெண்களுக்கு வணக்கம் வணக்கம் பெத்தவங்க கேட்டி கல்யாணம் ஒரே வணக்கம் யாரு புருஷன் தாலிகட்ல புருஷன் அப்படி தாலிகட்ல புருஷன் பக்கத்து வீட்டு புருஷன் தள்ளிக்கிட்டு வந்த புருஷன் கூட்டிக்கிட்டு வந்த புருஷன் பொண்டாட்டி வாழ்க சரி 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 பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க என்னை அசிங்கப்படுத்துறதுக்கே வந்திருக்காங்க ஒரு 4 பேர் அசிங்கப்படுத்துறதுக்கு நீ ஏன்னு கேளு பொண்டாட்டி இது சொல்றதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா பொண்டாட்டி ஏன் ஒளிகன்ற தெரியுமா? ஏன் ஒளிகன்னு சொல்றீங்க? அந்த ஒளிகன்னு சொல்றதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. ஓஹோ, அதாவது காரணம் என்ன தெரியுமா? என்ன? பெத்த ஆத்தா வேலை பார்த்துட்டு வரும்போது பெத்த ஆத்தா என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வா? அடி வகுத்த பாப்பா ஆத்தாடி ஆத்தா நம்ம பிள்ளையா வரட்டு வெட்டிட்டு வாரையா தன்னால நைட்டு மகளுமா வேலை பார்த்துட்டு வாரையா அப்படின்னு அடி வகுத்த பாப்பா. இந்த கட்டின பொண்டாட்டி என்ன பாப்பா தெரியுமா? என்ன பண்ணுவா? ஓல்டு மங்க அடிச்சுட்டு வந்துட்டியா இன்னைக்கு நைட்டு என்ன ஊத்து பண்ண போறானோ அப்படின்னு சொல்லி அப்படி பையக்குள்ள வந்து அடி வகுத்த பாப்பாங்க. ஆமா இருக்கிற காசு தண்ணி எல்லாம் இருக்கா இல்லையாண்டு. ஆனா கட்டின பொண்டாட்டிக்கு பப்பாட்டிக்கு அப்படி கிடையாது. சரி, பப்பாட்டி என்ன சொல்லுவா தெரியுமா? நம்ம இருக்கிறது கொடுத்துட்டு கொண்டுட்டு போறா எனக்கு என்னடா வரி அப்படின்னு. அப்படித்தான்டா 30,000 செல்ல இழந்தேன். ஏன்டா சொல்ற சண்டாளைங்களா ஏகப்பட்ட காசுலாம் இழந்துட்டேன்டா அப்படின்னு. ஆமா இப்படிலாம் இருந்து எல்லாமே இருந்து வந்து அதுக்கு தான் சொன்னேன் பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்கின்றன காதல் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அதுதான் காரணம். நல்ல காதல் எப்படி தெரியுமா? எப்படி? காலையில எந்திரிச்சு சாணியை தொலைக்கிறதுக்கு முன்னுக்கு சோறாக்கி என்ன பெத்த ஆத்தாவுக்கு என்னுடைய சம்சாரத்துக்கு உங்களுடைய பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு ஆத்தாடி நம்ம புருஷன் வேலைக்கு போறாரு அப்படின்னு சொல்லி கொண்டுகிட்டு போய் வப்பாக. கொண்டுகிட்டு போய் என்னங்க நல்லா இருக்குன்னு போங்க நல்ல பயம் பத்திரமா போங்க பைக்ல போங்க இப்படி போங்க இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா தூக்கி சட்டில சோற கொடுத்து அனுப்பிடுவாங்க. இது வந்து நல்ல குடும்பம் அப்படின்னுவாங்க. இந்த கள்ளக்காதல் எப்படி தெரியுமா? எப்படி? அதுதான்டா என் புருஷன் போயிட்டாரு அதுதான்டா நான் அடியும் பட்டு கேட்டேன் அதனாலதான் இந்த கதியில கிடக்குறேன். ஆமா அதனால எப்படின்னா நல்ல காதல் எப்படி தெரியுமா? இதுதான் நல்ல காதல். ஆனா அந்த கள்ளக்காதல் எப்படி தெரியுமா? பழைய கஞ்சியை கொடுத்துட்டு 2 பச்சை மிளகாயை கொடுத்து 2 வெங்காயத்தை கொடுத்துட்டு போயிருவாங்க. சரி, இதுதான் சொன்ன உடனே அவன் போயிருந்தான் தூக்கி சட்டியை கஞ்சி கொண்டுட்டு உடனே செல் எடுத்துக்கிட்டு போன் பண்ணிடுறது. எப்படி? என் புருஷன் போயிட்டாரு நீங்க கொல்ல பக்கம் வாங்க. அந்த வேலையா தான் இதுதான் கள்ளக்காதல். அதனால தான் பொண்டாட்டி ஒளிக பொண்டாட்டி ஒளிக அப்பாட்டி வாழ்க பொண்டாட்டி ஒளிக அப்பாட்டி வாழ்க அத்தனை வணக்கம் வணக்கமே என் வணக்கமே என் வணக்கமே ஐயவாரு சபையரே வயதுல பெரியரே சபையரே வயதுல பெரியரே சபையரே வயதுல பெரியரே சபையரே வயதுல பெரியரே எனக்கு பெரியவரே எனக்கு பத்தி சொன்னவரே எனக்கு பெரியவரே எனக்கு பத்தி தலைவரே எனக்கு பெரியவரே எனக்கு பத்தி சொன்னவரே எனக்கு பெரியவரே எனக்கு பத்தி தலைவரே ஐயா தாடி நரச்சவரே தள்ளப்பட்ட ஆனவரே வெத்தலை வெத்தலை என்ற என்ன வெத்தலைன்னு கேக்குறீங்களா? வெத்தலைக்கு முன்னுக்கு என்ன போடுவாங்க? பாக்கு
இது உங்களுக்குள்ள வித்தியாசமும் எனக்குள்ள வித்தியாசமும். அதனாலதான் நான் கோமாளி ஓட்டிருக்கேன். நீங்க எல்லாம் 4 பேர் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. ஏன்னு கேளுங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. மீச போடாது போடாது அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவேல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெத்தலைன்னா வெத்தலைக்கு முன்னுக்கு பாக்குத்தான் போடுவாங்களா? வெத்தலைக்கு முன்னுக்கு என்ன போடுவாங்க தெரியுமா? அகத்திக்கீரை போடுவாங்க. எது எந்த பப்புனாச்சும் சொல்லுவானா? எந்த பப்புனுமே சொல்ல மாட்டேன். வருவேன், வந்தவன என்ன சொல்லுவேன் தெரியுமா? அப்படின்னு அவனுக்கு 10,000 ரூபாய் 2,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து போயிடுவாங்க. இதுதான் நடந்த உண்மை. நம்மள மாதிரி நேர்மையா நடக்கிறவனுக்கு எவனுக்குமே காலம் இல்ல. இப்ப பூரா வேட்டிப்புல பாக்குறாங்க. ஏன்னா இது வருமா, இனிமே நம்ம நாங்கெல்லாம் பொண்ணு வாக்குற மாதிரியே, இந்த அது வருமா, இந்த புள்ள வருமா, இவ்வளவு வருவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு கேளுங்க. வெத்தலைக்கு முன்னுக்க என்ன போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அகத்திக்கீரை போடுவாங்க. அந்த அகத்திக்கீரை ஊண்டமெல்லாம் அடுத்து அறுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே ஒரு மாசம் கழிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பொண்ணு வெத்தலை கூடிய ஊண்ட ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த அகத்திக்கீரை வளர 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 வெத்தலை கூடிய ஊண்டிடுவாங்க. அப்ப சுத்தி படந்துரும். அப்ப படந்த உடனே அந்த வெத்தலை கூடிய கொண்டுகிட்டு வந்து எங்க கொண்டாந்து விற்பனை? மதுரை மாவட்டம், மேலூர், கொட்டவடி, நம்ம திருவாரூர், மாணிக்கம்பட்டி, ராக்கிரவெட்டி, இப்படி பல இடத்துல கொண்டாந்து விற்பனை பண்ணுவாங்க. அதுக்கு இந்த வெத்தலை, ஐயா வெத்தலைண்டா வெத்தலை, இது மாணிக்கம்பட்டி வெத்தலை, பகத்துக்கிட்டு இருக்க ஐயனார கும்பிட்டா, மலர் எடுத்து பிள்ளையார கும்பிட்டா, நீங்க வந்த பிள்ளை தானுங்க, ஐயா நீங்க வந்த பிள்ளை தானுங்க, எங்களை பார்த்து குறை இருந்தா தனனா தனனா தனனா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பட்ட ரசிகர்களே, வாலிபர்களே, காலையில் சென்று மாலை திரும்பிய விவசாயிகளுடைய பெரிய மக்களே, காலையில் சென்று மாலை திரும்பிய பள்ளி மாணவிகளே, காலையில் சென்று மாலை திரும்பிய எங்களுடைய காவல்துறை ஐயா அவர்களே, காலையில் சென்று மாலை திரும்பிய எங்களுடைய விவசாய வடிகளுக்கு, காலையில் சென்று மாலை திரும்பிய எங்களுடைய மீனி வியாபாரி அவர்களே, மனமார்ந்த நன்றி. இந்த கலகுழுமலை சார்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. என்ற வணக்கம், நமஸ்தே. ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கின்றோம். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கிராமத்தார் அனைவருக்கும் நன்றி. கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
மாலை போடும்போது எல்லாரும் கை தட்டினா தானே உங்களுக்கு உடல் பயிற்சி மாதிரி இருக்கு. என்ன வெத்த ஆத்தா, எத்தனை வருஷத்துக்கே போயிருக்கு நான் இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததில்லடா சாமி. அருமையான கூட்டம். காவல்துறை ஐயா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மலர் மாலை சூட்டப்படுகின்றது. இந்த நாடகத்திலே மின்சாரத்துறை அலுவலர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இபி குமார் அண்ணார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இபி குமார் அண்ணன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. இந்த நாடகத்திலே சிறப்பானதொரு முறையில் ஹார்மோனியம் அண்டு பின்பாட்டை இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தம்பி வக்கனாங்குண்டை சேர்ந்த கருப்பசாமி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி மேலூர் கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த KP பொன்னுமணி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மன்னன் கல்வி மன்னடியை சேர்ந்த அன்பு தம்பி சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் மாலை சூட்டப்படுகின்றது. இந்த நாடகத்திலே தாளம் இசைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அப்பா சாத்தனியை சேர்ந்த அழகு அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் இந்த நாடகத்தின் நகைச்சுவை நடிகருமான திருவாத ஊரை சேர்ந்த KM பழனிக்குமார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக சிறந்த முறையில் எங்களுக்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கதிர்வேல் ரேடியோஸ் கட்டையன்பட்டி அன்னார் அதன் உரிமையாளர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகின்றது. இந்த நாடகத்தை உலகமெங்கும் வலைதளத்தின் மூலமாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மேடை நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. ஹலோ, வி மாணிக்கப்பட்டிக்க ஒளி ஒளி என்று அமைத்தருவது கட்டியமட்டி சும்மா அமைப்பு அமைச்சு கொடுத்தாருங்க. அமைப்பா அழகா அமைச்சு கொடுத்தாரு. கட்டியமட்டிலிருந்து மாணிக்கப்பட்டிக்கு சிறப்பு அமைச்சு கொடுத்தாரு. எக்காரத்தை கொண்டு வேணி டெய்வர் அவர்களுக்கு சைசதி மாலை எழுத்தி மதியாடி செலுத்தினேன். ஏன்ட்டு கேட்டீங்கன்னா அவன் புளிய மரத்தில் சாத்திடுவாங்க. ஆமாம், நல்ல நடிகர்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்ட்டு கேள்வி அவனுக்கு மாலை மதியாடி செய்யலைன்னு வச்சுக்க புளிய மரத்தில் சாச்சிருவேன். நாங்கள் அதோட சம்பவம்னு போக வேண்டியது. வி மாணிக்கம்பட்டி தீயணைப்பு படை வீரர் அன்பு அன்னார் உலகநாதன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. அப்படி இருக்கணும்யா, சிரிச்ச முகத்தோட இருக்கணும், கலகலன்னு இருக்கணும். சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படியே நீங்க சை கீழே இறங்க பார்ப்பேன். ஆரம்பிச்சிருவோமா பங்காளி? அப்புறம் சித்தப்பு, இது என்ன மாலை தெரியுமா? என்ன மாலை? நல்லதுக்கும் போகும் கெட்டதுக்கும் போகும். எப்படி சித்தப்பா? இந்த மாலையிலே சிறந்த மாலை என்ன மாலை தெரியுமா? என்ன மாலை? இது பொம்பளை மாலை ஆம்பளை மாலைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன சித்தப்பா, மாலையிலயும் பொம்பளை மாலை ஆம்பளை மாலை இருக்கா? இருக்குல்ல. எப்படி தெரியுமா? இப்ப நான் போட்டிருக்கிறது வந்து ஆம்பளை மாலை. சரி, எப்படின்னு கேளு. எப்படி? இந்த குஞ்சா வச்சிருக்கிறதுனால ஆம்பளை மாலை. சரி, தொங்குது வாரு. அப்புறம் பொம்பளை மாலைனா மலைக்கட்டின்னு இதை எடுத்து விட்டா
இது பொம்பளை மாலை, இத மலுக்கட்டின்னு இருக்கிறது. சரி, அதனாலதான் மாலையில எத்தனை மாலையில இருந்தாலும் அப்படி எங்களுக்கு மாலையிலித்து மதியாரி செலுத்திய அன்பு கலாகுழு சார்பாகவும் எங்களுடைய மதுரை கலாகுழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்து எங்களுடைய அப்புறம் சித்தப்பு அப்புறம் எங்களுடைய காலையில் சென்று மலை திரும்ப விவசாயிகளுடைய பெரிய மக்கள் மணிக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு சொல்லிட்டேன். இருந்தாலும் எங்களுக்கு அறிமுக முடியாத பூசா என்னடா எல்லா பேரும் சொல்லிவிட்டு என்னடா பூசாரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றியா? பூசாரிக்கு 3 பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? ஆமா, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, உளுந்தம் பருப்பு, 3 பொறுப்புகள் இருக்குண்டே. என்ன பொறுப்பு? காலையில எந்திரிச்சு பூசாரி எங்க போவாரு? குளத்தாங்கரைக்கு போவாரு. சரி, போனவன் முடிஞ்ச உடனே குளிப்பாரு. குளிச்சு முடிஞ்ச உடனே நேரா வருவாரு. எங்க அம்மா முண்டக்கண்ணி அம்மா சன்னதியை நோக்கி வருவாரு. முண்டக்கண்ணி அம்மா சன்னதியை நோக்கி வருவாரு. சரி, அமைதியா இருந்தா நாடகம் நல்லா இருக்கும். ஆளாளுக்கு பேசுனீங்க, ஆமா அப்புறம் கதை வேற மாதிரி ஆகி போங்க. ஆமா, இது வந்து என் சொந்த ஊரு, வி மாணிக்கம்பட்டி எனக்கு சொந்த ஊரு. என் தாய் குளம் பூரா எங்க அக்கா மாறுக, என் தங்கச்சி மாறுக. ஆமா, அப்படி இருக்கும்போது வேற பூசாரி வந்தோன்னா முண்டகனி அம்மா சன்னதியை திறப்பாரு. சரி, திறஞ்சு முடிஞ்ச உடனே சேலையை தூக்குவாரு. சேலை அம்மதி சன்னதி சேலையை தூக்கி வைப்பாருன்னு வச்சு முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாரு? தூக்கிக்கிட்டு தூக்கிக்கிட்டு 3 எடுத்து குத்துவாரு. சரி, என்னது? எலும்பு சம்பளத்தை எடுத்து சூலாயத்துல குத்துவாரு. ஆனா குத்தி முடிஞ்சோட தூக்கிக்கிட்டு காட்டுவாரு கற்பூர தீவிரத்தை. தீவிரத்தை காட்டும் போது என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஆனா கற்பூர தீவிரத்தை பூசாரி காட்டிக்கிட்டு ஆனா தூக்கிக்கிட்டு ஆட்டுவாரு. என்னது? அதுதான் மணி. மேல ஆட்டினா அலையமணி, கீழே ஆட்டினா கிளிமணி. ஆனா பூசாரிக்கு இன்னொரு மணி இருக்கு தெரியுமா? பொம்பளை சாணி தொலைக்கிறார்கள் இல்லையா, அவர் மணி எடுத்து ஆட்டினாத்தையும் கரெக்டா இருக்கு. அப்பத்தான் அவருக்கும் தூக்கம் வரும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நல்லா சிரிக்கணும், சிரிக்க வைக்கிறதுக்கு சிந்திக்க வந்திருக்கணும். நீங்க யாரு? நீங்க எல்லாம் விழுத்ததெல்லாம் பால், நாங்கெல்லாம் பச்சை தண்ணி. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பால் எடுத்து ஒரு அடுப்புல வச்சோம்னா அது என்ன ஆகும்? பொங்கும் போது கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊத்துனோம்னா கீழே இறங்கிடும். அதுதான் நீங்க பால். எவ்வளவோ காசுன்னு பார்க்காம, பணம் பார்க்காம கோடிக்கணக்கில் செலவழிச்சு நீங்க எல்லாம் வந்திருக்க நாடக நடிகர்கள் கொண்டாந்துருக்கீங்க. அன்பார்ந்தவர்களுக்கு சிறந்த நடிகர்களை கொண்டு வந்திருக்கீங்க. அப்படின்ற காரணத்துக்காக உங்களை பத்தி வரவேற்கிறது தான் நம்ம தமிழோட பண்பாடு. நல்லவருக்கு நல்லவர், நாணயத்துல உள்ளவர், நீங்க நல்லா இருக்கணும், நமது நாடு சலிக்கணும். இந்த காமெடி புயல நீங்க வாயால வாழ்த்தணும். எங்க ஊரு தாங்க, இது நம்ம ஊரு தாங்க, எல்லோருக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க. எங்க ஊரு தாங்க, இது நல்ல ஊரு தாங்க, எங்களுக்கு நீங்க இப்ப ஒத்துழைப்பு தாங்க. எங்களுக்கெல்லாம் நீங்க முதலாளிங்க, உங்களுக்கெல்லாம் நாங்க தொழிலாளிங்க. எங்க ஊரு தாங்க, இது நல்ல ஊரு தாங்க, எங்களுக்கு நீங்க இப்ப ஒத்துழைப்பு. நம்ம ஊரு வாங்க, நல்ல ஊரு வாங்க, வந்திருக்கும் எங்களுக்கு நீங்க அன்பு தாங்க. அம்மாடி நீங்க தானாக வேணும், ஆசாக நிலை வேணும், வாழ்ந்த நசிக்கணுண்டா எங்களுக்கு வாழ்க்கையில ரசிகனங்கு, வாழ்க்கையை ரசிக்கணுண்டா எங்களுக்கு நீங்க இப்ப தர வேணும். காதல் உண்டு, ஆமா ஆமா ஆமா, எல்லோரும் நீ இப்ப கண்டது உண்டு, ஆமா ஆமா ஆமா, எல்லாம் நீ ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, அத்தனை பேரும் இது உங்களை நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, எத்தனை பேரு வீடு நம்மள நம்பி. ஆடு நனைஞ்சா போனாகி அழுகு, ஆடு நனைஞ்சா போனாகி அழுகு, அத்தனையும் எத்தனையும் என்ன பண்ணாங்க வெங்கலமட ஐயனாரே, மூட்டு வட மினியாடி வெங்கலமட ஐயனாரே, மூட்டு வட மினியாடி. அரசகங்க எங்க வகையா இருக்கு, துணையாக இருக்கு எங்க மூட்டி வடதானங்க. எங்க ஊரு தாங்க, இது நல்ல ஊரு தாங்க, எங்களுக்கு நீங்க இப்ப ஒத்துழைப்பு தாங்க. எங்க ஊரு தாங்க, நல்ல ஊரு தாங்க, எங்களுக்கு நீங்க இப்ப ஒத்துழைப்பு தாங்க. இப்படி இருந்தாச்சு கலகலன்னு இருக்கணும். ஏன்னு கேட்டா வந்தமா
4 போடு போட்டோமா சக்கு சக்குன்னு அது சலுப்புன்னு போயிடும். வந்த சுறுசுறுப்பா இருக்கணும், வந்த மாதிரி இருக்கணும். அதாவது கண்ணால கற்பதும் போய் காதால கேட்பதும் போய் தீர விசாரிக்க வேண்டியிருக்காங்க. படபலட்டு பேசினா வாய்க்கு கேடு, வருஷத்துல ஒரு பிள்ளை பெத்தா உடம்புக்கு கேடு அப்படின்ற காரணத்துக்காக எவ்வளவோ இடத்துக்கு சொன்னாலும் தம்பி தம்பி நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. கூத்துல கூத்துல கோமாளியோ? ஆமா, நான் தான் தவறா சொன்னா நீங்க தான் எடுத்து சொல்லணும். ஏன் கேளு. ஆமா, வீட்டு பிசனல காலையில நல்லபடியா எங்களை அனுப்புங்க. இப்ப பூரா அதைத்தான் கேட்கிறாங்க. ஆமா, புள்ள அம்மனை குண்டியோட வரும், நீ வாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காத அப்படிங்கல. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. எப்படி கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு 2 ஒண்டாட்டி, ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. இந்த 2 பொண்டாட்டில மூத்தாதாரத்திட்ட பேசவே மாட்டேன். சரி, ஏன்னு கேளு. ஏன் பேசவே மாட்டேன்? காக்கில எலும்பு காக்கில கரியா இருக்கோம்னா எவன் பேசுவேன்? பேச மாட்டேன். சரி, ஆனா அந்த 2ஆவது பொண்டாட்டி இருக்குவாரு, ஆமா, அவதான் ஆளு கும்பு கும்பு கும்புன்னு இருப்பா. நல்ல உங்கள மாதிரி. ஆமா, ஆளு கல்ல கும்பு கும்புக்கு இருக்கவும், சரி, நல்ல கண்ணம்லாம் பனியாற மாதிரி இருக்கவும் நானும் ஏமாந்துட்டேன் சண்டாளிகள. ஆமா, அதனால இந்த மூத்தாதாரம் கொண்டாடிட்டு நான் பேசவே மாட்டேன், இளையாதாரம் கொண்டாடிட்டு தான் பேசுவேன். சரி, அவ என்ன பண்ணிவிட்டா, சரி சரி நம்ம நாட்டுக்கு கோயில்ல 4 வச்சாச்சு, நிறைய பொங்க பண தூக்கணும், நம்ம 4 நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டேன். இவ உடனே என்ன பண்ணிட்டா, ஆமாங்க அப்படின்னு சொல்லி புது பணம் வாங்கிட்டு வந்து போன பங்க பொங்க பணம் வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி வந்து இருக்கேன். பூரா பொங்க பணம் பூரா போய்கிட்டு இருக்கு. சரி, அப்ப நான் என்ன ஒண்ணு தெரியுமா, என்ன பண்ண, எல்லா பணையும் பொங்குது, ஏன் பொண்டாட்டி விட்டு பணையை மட்டும் காண நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பொண்டாட்டி பணம் ஏன் உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என்ன வாடகையா விட்டுருக்கேன்? ஏடா முட்டை பையன எல்லாம் ஒரு இதுக்கு தான் புண்டே விடுவேன். மழை வேணும்டா நீ. ஆமா, நம்ம முஸ்லிம்களுக்கு பொண்டாடி பானையை காணமேன்னு சொல்லி நான் போய்கிட்டு இருக்கேன். போன உடனே என்னடி எல்லா பானையும் போய்கிட்டு இருக்கு, உன் பானை மட்டும் இல்லாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற. என்னங்க 3 நாளைக்கு வீட்டுக்கு பரத்தியா இருக்கேன், நான் போக முடியாதுங்க, தீட்டாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அராட சண்டாளா, நம்ம நம்ம நேர்த்தி கடனை வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நீங்க மூத்தாதாரம் கொண்டாடிட்டு நான் போறேன். சரி, போன உடனே அடியா கருப்பாயி எங்க என்னடி செய்யறா அப்படின்னு கேட்கிறேன். உடனே கருப்பாயின்னு சொன்ன உடனே உள்ள போயிட்டேன். உள்ள உடனே அப்பத்தான் சேலையை தூக்கிக்கிட்டு பாக்குறா. சேலையை திரைய நீக்கி விட்டுட்டு பாக்குறாயா அப்படி சொல்ல. பார்த்த உடனே என்ன ஒண்ணு தானுமா, ஆத்தாடி ஆத்தா 20 வருஷமா 25 வருஷமா என் புருஷன் பார்க்காதவே இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னங்கன்னு கேட்க, அடியே இளையதாரத்துக்கு வீட்டுக்குள்ள போக கூடாதான் திட்டான், நீ வாடி பொங்க பானை தூக்கிட்டு என்னைக்கு சொல்லாத மனுஷன் இன்னைக்கு சொல்லிவிட்டானு சொல்லிட்டு அவன 1000 தான் இருந்துகிட்டு உடனே குளிச்சும் குளிக்காம அவ பானை தூக்கிட்டு கிளம்பிட்ட. நான் முன்னுக்கு போக பின்னாடியே வந்துட்டேன். போன உடனே பங்க பானை பூரா எல்லா பானையும் பொங்குது, ஏன் பொண்டாட்டி விட்டு பானை மட்டும் பொங்கவே இல்லை. அவனும் ஊதிக்கிட்டு தான் இருக்க, ஆனா புகதான் வருது, உனக்கு பங்க பானை பொங்கல. சரி சொல்லி மூக்க சிந்தி பிடித்துன்னு தொடையில அப்படின்னு அடிச்சால. அப்பதான் கீழே குளிஞ்சு பாக்குற அமலத்தோட வந்திருக்கேன், துணியும் இல்லாம ஒண்ணும் இல்லாம வந்திருக்க. அப்ப மாசத்துலயே வரும் பானை பொங்கு, ஒரு மாசத்தையும் பொங்கல அப்படின்னு சொன்ன. ஆத்தாடி ஆத்தா என்னடான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஏன் வேட்டியை உறிஞ்சு அவ கட்ட, நான் அன்னைக்கு பாரு டவுசர் போடாம இருந்துட்டேன். நீ முண்டை எப்பயுமே போட மாட்டேன். ஆமா, சரின்னு சொல்லிட்டு ஏன் மரத்தை மறைக்கிறதுக்காண்டி பூசாரி விட்டு வேட்டி எடுத்து நான் கட்ட. அவர் அப்பத்தே ஆபரேஷன் பண்ணி இடியம் ஆபரேஷன் பண்ணி இந்த கொய்யாப்பழம் மாதிரி தொங்குது அந்த ஆளுக்கு. அவர் அப்படியா? ஆமா, இப்படிலாம் பெரிய மானமான கேடா இருக்குன்னு சிரிக்க வைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற காரணத்துக்காக எத்தனையோ சிரிப்புகள் இருந்தாரு. உண்மையிலே சொல்றேங்க, சத்தியமா சொல்றேன், சிரிக்கணும் சொல்லாதீங்க. ஏன்டா அந்த கோமாளி இப்படி பேசுறானே வைக்கணும்னு சொல்லாதீங்க. இருந்தாலும் எத்தனையோ இடத்துக்கு போனாலும் எத்தனையோ இடத்துக்கு வந்தாலும் பிள்ளைகளை நல்லா படிக்க வேண்டும், பிள்ளைகளை நல்லா படிக்க வேண்டும், கைவிலிகளுக்கு சொல்ல வேண்டும். கைவர்களுக்கு 5ல வளையாதது 10ல வளையாது என்னைக்கு அப்படின்ற காரணத்துக்காக எத்தனையோ இடத்துக்கு போனாலும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த பப்புனு கோமாளி வந்திருக்கேன். உங்க பிள்ளை நீங்க எப்படி மன்னிக்கணுமோ அப்படிலாம் மன்னிங்க. என்ன தவறா இருந்தாலும் சரி என்னைய விட்டுருங்க. காலைல சேர்ந்தவன தான் எங்க அப்பா இருக்காரு, அவரை தூக்கி போட்டு அடிங்க. ஆமா, என்னை மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிற காரணத்துக்காக எத்தனை இடத்துல புத்திர பாட்டை பாடிட்டு நம்மளுடைய கதாபாத்திரத்தை தொடங்குகிறோம். தேடுகின்ற எங்க தேடாத திறமையத்தை உள்ளத்திலே சிறந்தவரா உத்தமர அனவரா பாண்டி அந்த நாட்டினிலே பாண்டி நாட்டு சோலையிலே எதிர்கின்று போராடும் முத்திரையின்று தெய்வம் ஐயா முப்பனாறு வகையாரே எங்க குல தெய்வம் ஐயா.
வந்த வல்லரசு இதயத்தில் தோன்றவரா என்று உலகம் எல்லாம் உலகத்தில் என்று போற்றவரா தெய்வமே 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 ஒரு நன்னே நன்னே நானே ஒரு தானே நன்னே நானே ஒரு நன்னே நன்னே நானே ஒரு தானே நன்னே நானே ஒரு தண்ணி நன்னே நானே ஒரு தானே நன்னே நானே ஒரு தண்ணி நன்னே நானே ஒரு தானே நன்னே நானே ஒரே முத்திரையோ எங்க கோலா தங்கம் ஐயா உலகம் எல்லாம் முத்திரையோ எங்க கோலா தெய்வம் எல்லாம் தங்க இங்க இதயங்களங்களாச்சு அந்த சிரமங்கள் அழிஞ்சு போச்சு ஐயா இதயங்களங்களாச்சு முத்திரையிலே அழிஞ்சு போச்சு ஒரு தண்ணி நன்னே நானே ஒரு தானே நன்னே நானே ஆசான நேரத்திலே அந்தமான நேரத்திலே நேரத்திலே அந்தமான நேரத்திலே அழகன் எனக்கு மாச்சு அங்க முத்திரையில் இருப்பு போச்சு அழகமான ஆச்சு இங்க முத்திரை இருந்து போச்சு ஆச்சு இந்த முத்திரை நிறைவேற்று நாட்டு சக்க மனங்கள் எல்லாம் அணங்குதையா கலங்குதையா நாட்டு சக்க மனங்கள் எல்லாம் அணங்குதையா கலங்குதையா. போச்சு இங்க முத்திரை எழுதியாச்சு அரங்கனான போச்சு இங்க முத்திரை யாரு போச்சு பாண்டி நாட்டு சோலையிலே வந்த நாட வந்ததையா பாண்டி நாட்டு சோலையிலே பாலனாக வந்ததையா எனக்கு என்னமா ஆச்சு இது இந்த நடந்து போச்சு எனக்கு மனமா ஆச்சு அங்க இருளடைஞ்சு போச்சு ஐயா எங்க கோலா தங்க இங்க முத்தேரு சிங்க எங்க குல தங்க அந்த முத்திரையே சிங்க ஒடிகள வாயிலே வைகனாறு தண்ணியிலே ஒடிகத ஓடுதையா வைகையாறு தண்ணியிலே ஊட்டி கடந்து போச்சு இங்க முத்திரை எழுதியாச்சு எங்க கோலா தங்க இங்க முத்தேரு சிங்க எங்க கோலா தங்க இங்க முத்திரை ஏறு சிங்க கண்ணனத்தானே பல 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 அதான பெட்டிகரை ஏலேலோ ஏ தந்தனத்தானே ஏலேலோ ஒரு தந்தனத்தானே ஏலேலோ அஞ்சாது மணியில் என்று ஐவனாக இருந்து நின்று ஆகான விலகி நின்று ஐவனாக இலகி நின்று உலகம் எல்லாம் போச்சு இங்க இருளடங்கு ஆச்சு உலகம் எல்லாம் போச்சு அங்க இருளடங்கு ஆச்சு ஏ எங்க கோலா தங்க இது முத்தேரு சிங்க எங்க கோலா தங்க அவர் முத்தேரு சிங்க கண்டி பண்ண கண்டாலுமே கையெடுத்து கும்பிடுவார் கண்டி பண்ண கண்டாலுமே கையெடுத்து கும்பிடுவார் அறமான ஆச்சு இது கண்ணி பொண்ணு கையது ஆகமான ஆச்சு இந்த கண்ணி பொண்ணு கையது எங்க கோலான் தங்க இங்க முத்திரையரு சிங்க எங்க கோலான் தங்க இங்க முத்திரையரு கைதட்டின நண்பர்களுக்கு அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி இப்படி கைதட்டினாத்தே நான் உற்சாகத்துக்கு போக முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா வர சரவண் இந்த அடுத்த மாதம் விஜய் டிவிக்கு போகிறேன் சரிகமா பதினைக்கு போகிறேன் கானா பாட்டுக்காண்டி போகிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு சப்போர்ட்டுக்கு செல்லில் நீங்கள் ஓட்டு போடணும் நீங்கள் போட்டாத்தேன் என்னை பெற்ற ஆத்தாவுக்கெல்லாம் நான் பெரிய பெரிய மேதைகளாக நான் பார்க்கணும் ஏன்னு கேட்டால் என்னைய பூரா லூசு பையன்னு சொல்கிறாங்க திருவாரூருக்குள்ள உண்மையில இதுதான் நடந்த உண்மை திருவாரூருக்குள்ள என்னை வந்து லூசு பயின்றாங்க இவனுக்கு என்னடா தெரியும் சாத்தினை சேர்ந்த மணிமுத்து பெரியப்பா மகவர்கள் எனக்கு 150 காவல்துறையை சேர்ந்த பி மாணிக்கம்பட்டி காவல்துறை சின்னனன் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது போதும் இன்னும் இருக்கு வேடிக்கை என்ன எல்லாரும் லூசு பயின்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் பாத்தியாரு இந்த இடத்துக்கு வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் பயங்கரமான கஷ்டம் அப்ப ஒரு பெரிய ராஜ நடிகர் மதுரையிலேயே பெரிய ராஜ நடிகர் அவர்கிட்ட நான் போறேன் அண்ணே
நான் பப்பனா நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நல்லா கவனமா கேட்கணும். என்னடா இந்த வார்த்தையை சொல்றானே, எதுனால சொல்றேன், ஏன் சொல்றேன்? மனிதனுக்கு வந்து 7 குணங்கள் இருக்கு. அந்த எனக்கு 7 குணங்களை எப்படி சொல்றேன்னு சொல்றாரு. அதுக்கு தான் நான் போனேன். பெரிய ராஜ நடிகர், இன்னைக்கு எத்தனையோ பேருனாலும் அவர் மாதிரி யாரும் பாட முடியாது அப்படின்னு அந்த ராஜ நடிகர்கிட்ட போனேன். அண்ணே அண்ணே நான் பப்புன்னு அப்படி நடிக்கணும்னே. என்னடே ஏண்டா சங்கத்தில் 500 ரூபாயை கட்டி உனக்கு என்னடா தெரியும், நாடகத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும், தெருவில் கூத்தாடுறவன் அப்படின்னு கேட்டாரு. அதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன், நல்லா கேட்டுக்கிறேன்னு. அதே மாதிரியா வருஷம் 30 நாடகம் ஆடுற பப்புன்னுட்ட போனேன். அண்ணே அண்ணே நான் ஒரு பப்பு நான் நடிக்கணும்னே உங்களை மாதிரி அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, டேய் வருஷம் பூரா நாங்கள் நாடாடுறோம், எங்களுக்கே நாடகம் கிடைக்கலடா, உனக்கு என்னடா நாடகம் தெரியுன்ட்டு. அதையும் என் மனசுக்குள்ள போட்டு பொத்திட்டேன். அதே மாதிரியே பக்கத்தில் இருந்த டான்ஸுக்கார பிள்ளைகிட்ட நான் கேட்குறேன், அக்கா அக்கா நான் ஒரு நாடகம் நடிகரா, நான் பப்புனா போகணும்னு ஆசைப்படுறேன்னு. லந்தவனத்தில் உனக்கு என்னடா தெரியும், நாரதரை சந்திச்சிருவியா, பப்புனுக்கு நீ சந்திச்சிருவியா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த 3 பேர் சொன்னதுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் மேடையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். கை தட்டுதா? அந்த அளவுக்கு அவங்க யாரு நம்மளை பூரா அசிங்கமா பேசினாங்களோ இன்னைக்கு நான் மேல போயிட்டேன். அவங்க ஊரை இன்னைக்கு கீழே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது தெரியுமா? சொல்ல மாட்டேன். ஏன் அந்த இடத்துக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஆனா சாதாரண நடிகர் கிடையாது. இந்த மேடை வந்து அக்கினி மேடை. ஒரு கும்பாபிஷேகம் நடத்தி முடிக்கிறது ஒண்ணுதான், இந்த நாடகத்தை நடத்தி முடிக்கிறது ஒண்ணுதான். அதானே உண்மை. அப்படிப்பட்ட நடிகனுக்கு உங்க மத்தியில் இன்னைக்கு வந்திருக்கேன்னா இன்னைக்கு சிறந்த நடிகரை போட்டு வந்தீங்க. அப்பா சுப்பையா, சின்ன கருப்பு மாப்பிள்ள, மீன் வியாபாரி செல்வம் மாப்பிள்ள, 3 பேரும் என்ன வந்தாங்க. வந்தவன என்ன சொன்னாங்க தெரியுமா, யோ போயா நீ இனிமேல் ஊரான்னு சொல்றாங்க, நீ கராட்ட ஆடணும்னு சொல்றாங்க, உனக்கெல்லாம் என்னையா தெரியும் போயா அப்படின்னு போயிட்டாங்க. நாடகம் நல்லா இருந்தா காசு கொடு, நாடகம் இல்லைன்னா சரி இல்லைண்டா எனக்கு 5 வீசா எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க சொன்ன நடிகரை பூரா நீங்க நான் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா. பொன்மணி மிருதாங்க கேட்டாக கொண்டுகிட்டு வந்துட்டேன். கருப்புச்சாமி பெட்டி வேணும்டாக கொண்டுகிட்டு வந்துட்டேன். தம்பி இவனை கொண்டு வந்தேன் ஆல்ரவுண்ட. அப்ப சாத்தனியை கொண்டு வந்திருக்கேன். நீங்க சொன்ன நடிகரை பூரா கொண்டு வந்துட்டேன். காலையில நாடகம் சரி இல்லைன்னா என் பொண்டாடி தாலியத்தோட அவளுக்கு சம்பளம் விட்டுறேன், எனக்கு வேணாம். இதுதான் நடந்த உண்மை. வருவா வருவா வந்தோன்னு இப்படியே ஆட்டிக்கிட்டு பாவடையை தூக்கி காட்டினோன்னு பூரா சாஞ்சிருவீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ள இப்ப வரும். அப்ப அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி காரணத்துக்காக வந்திருக்க நடிகர்கள் யார் எவருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல மத்தியில சொல்லிருக்காங்க. அதனால இன்னொரு முத்திரையர் பாட்டை பாடிட்டு இந்த பேப்பரை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னு கேட்டா நான் என்ன பத்த ஆத்தாக்களுக்காண்டி இந்த பாட்டு அதனால மயங்காதே இளைஞர் மயங்காதே, நம்ம முத்திரையர் இருக்க தட்டி மயங்காதே. மயங்காதே நீ மயங்காதே, முத்திரையர் இருக்க தட்டி மயங்காதே. மயங்காதே இளைஞர் மயங்காதே, நம்ம முத்திரையர் இருக்க தட்டி மயங்காதே. முன்னோர்கள் சொன்னபடி கேளு, தலைவர் பாடுகிற பாட்டு இப்ப கூறு, நம்ம பாடாத சிங்கத்திலே கூறு, நம்ம முத்திரையர் இருக்கிறாரு பாரு. மயங்காதே இளைஞர் மயங்காதே, முத்திரையர் இருக்காரு மயங்காதே. ஓடாத தூங்குதடாரி, நம்ம தூங்கி விட்ட முத்திரையாரி யாரு? ஓடாம தூங்குதடாரி, நம்ம முத்திரையாரி தூங்கி விட்டா ஏது? அடாத ஆட்டம் என்ன பாரு, அடாத ஆட்டம் என்ன பாரு, நம்ம முத்திரையாரி எனக்கு இப்ப கூறு. மயங்காதே இளைஞர் மயங்காதே, நம்ம முத்திரையாரி இருக்க தட்டி மயங்காதே. காணாத காட்சியெல்லாம் கூறு, காணாத காட்சி எல்லாம் கூறு, நம்ம முத்திரையர் எனக்கு ஏது யோரு? காணாத காட்சியெல்லாம் பாரு, நம்ம முத்திரையர் எனக்கு ஏது கூறு? ஆடாத ஆட்டம் என்ன பாரு. வந்திருக்க நடிகர்கள் யாரு இவருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுடைய சொல்லுடைய கடமை அவங்கள
மாப்பிள செல்வா நல்லா நல்லா கரிய புறம் திண்டு விட்டு நல்லா செழிக்கிறேன் பாரு. பொன்மணி மாப்பிள தம்பி பத்தியாடா நம்ம கண்ணாடியா சூப்பரியா. கண்ணாடி எல்லாரும் பேப்பரை போட்டு துடைப்பாங்க. நான் ஏன் அந்த விரலை விட்டு துடைக்கிறேன் தெரியுமா? அப்பதானே கண்ணாடி நல்லா வரும். ஆமா அப்படி காரணத்துக்காக வி மாணிக்கம்பட்டி காவல்துறை சின்னண்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாங்க காவல்துறை ஐயா வாங்க, நீங்க வந்தாதே நல்லா இருக்கு வாங்க. அதனால மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் டி வல்லாலவட்டி அருகில் சேதுராமர்களுக்கு வி மாணிக்கம்பட்டி அருகில் ஸ்ரீ எங்கள் செக்கடி சுவாமி ஸ்ரீ ஒத்தப்பட சுவாமி ஸ்ரீ மந்த கருப்பணன் ஸ்ரீ நாச்சியம்மன் கோவில் முன்னேற்று எங்களுடைய சிலம்பங்களுக்கு ஆடி மாதம் 11 எங்கள தேதி 27/7/2024 சனிக்கிழமை எங்களுடைய அர்த்தமாக பெருமளங்க சிங்கார கலையரங்கத்திலே ஸ்ரீ அர்ச்சந்திரமே நாடகம். நல்லா படி அர்ச்சந்திர நாடகம். அவங்க கை தட்டுறாரு அர்ச்சந்திர. அவன் நேத்து போன நாடகமா நான் தான் மறந்துட்டேன்டா. அப்பையும் சொன்னேன் என் பொண்டாட்டிட்ட, என்ன சொன்னீங்க? வி மாணிக்கம்பட்டி நாடகத்துக்கு போறேன், வெண்டிக்காய் குழம்பு கொடுக்காதரின்னு சொன்னேன். அவதே அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா என் பொண்டாட்டி? வெண்டிக்காய் குழம்பு சாப்பிட்டா தாண்டா உனக்கு விழுக்குன்னு வரும் அப்படின்ட்டு அவ பேச்ச கேட்டு நான் வெண்டிக்காய் குழம்பு சாப்பிட்டு வர இந்த வள்ளிரும் நாடகத்துக்கு பதிலாக அரிச்சந்திரமாயான்னு சொல்லிவிட்டேன். ஆமா என் பொண்டாட்டி மோசமான ஆள்றா. காலி அவ இருக்க தட்டி ஒரு சலங்க மாசோட பிடிக்க முடியாதுடா. ஆமா அப்புறங்களே எங்களுடைய சிறுமலர்களுக்கு கிராமம் அலுவலர்களுக்கு மேலூர் வட்டம் அலுவலர்களுக்கு நடத்தும் நாடகம், எங்களுடைய பங்காளிகள் நடத்தும் நாடகம், எங்களுடைய பாடிய கிராமம் நடத்தும் வி மாணிக்கம்பட்டி இந்த கலையரங்கத்திலே சிங்கார கலையரங்கத்திலே எங்களுடைய ஸ்ரீ பலி திருமண நாடகம் சீர் சிறப்பாக வந்திருக்கும் கதாபாத்திரம் யார் எவரும் இன்னிசை வானிலை கோயிலாக பாடிய தென்றல் ஜடமெல்லாம் பேர் புகழும் பெற்று வந்த எங்களுடைய சின்னிசை வாய்மையாக ரவீந்திரன் அவர்கள் இவர்கள் மேடையிலே வேடன் விருத்தராக நடிக்கக்கூடிய வானிலை கோயிலாக பாடிய தென்றல் எங்கள் மேலே மாநகரத்தை கண்டெடுத்த என்னுடைய அன்பு சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த எங்களுடைய அன்னலட்சுமி அவர்கள் இவரங்க மேடையிலே எங்களுடைய ஸ்ரீ வள்ளி நாயகியை நடிக்கக்கூடிய காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு நானா, பாட்டுக்கு நீயா, இல்ல தாளத்துக்கு தான் பாட்ட. ஒரு நிமிஷம், இதுவரை இந்த நாரதரை நான் சந்திச்சதே இல்ல. சரி, இந்த கோயிலுக்கு புதுவை சொல்றேன், இதுவரை இந்த நாரதனை சந்திச்சது இல்ல. ஆனா போற இடம்லாம் நான் சங்கத்துல கேட்பேன், ஏப்பா இந்த பையன் இந்த பாலமுருகனாம்ல நல்லா நடிக்கிறாப்லையா, நான் கேட்கிற கேள்விக்கு புராணம் எல்லாம் சொல்லிடுவாரா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா அந்த வாத்தியாரு? ஏப்பா லேசுப்பட்ட ஆள பயங்கரமா புராணம் பேசுறானப்பா அந்த பையன் அப்படின்னாங்க. அவர் பேசுறது 18 புராணம், ஆனா நான் பேச போறது 22 புராணம் பேச போறேன். என்ன சொல்றீங்க? காவல்துறை ஐயா சைசை மேடைக்கு வரும் அழைக்கிறோம். நாளைக்கு பிளாக்ல சரக்கு வைக்கிறேன், என்னை மட்டும் கண்டுக்கிறாதீங்க. எங்களுடைய மேலூர் காவல்துறை ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை பத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். சார் இந்த ஒரு கேஸ் போடணும் சார், பப்பன்காரன் மேல மட்டும் ஒரு பெட்டி கேஸ் போடணும். ஐயா நாளைக்கு எங்கிட்டாச்சும் குடிச்சிட்டு படுப்பேன், நீங்க என்னைய மட்டும் தூக்கிட்டு போயிடாதீங்க. அவங்களே பரவாயில்ல, இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா பயங்கரமான புராண நாரதராம்ல அன்னைமயந்தேன் மேடைக்கு வந்துட்டா கட்டின பொண்டாட்டினோட நான் பார்க்க மாட்டேன். பெத்த தாயா இருந்தாலும் புராணம் அப்படின்னு நான் கேட்டுதான் முடிப்பேன். அப்படிப்பட்ட நான் ஆள் கிடையாது. வரட்டேன், அவரையும் சந்திக்கணும், அவங்க அப்பனையும் சந்திக்கணும். என்ன அவங்க அப்பனை ஒரு நாளைக்கு சந்திக்கணும். அவர்கிட்ட ஆமா மானு விரட்டுறாராம்ல, அந்த மானை நான் பார்க்கணும். அப்படிங்கிற காரணத்துக்காக எங்களுடைய மாணிக்க வாசகர் பிறந்தவர் திரு வாதவரசத்தை KS மாணிக்கம் அவருடைய மகன் எங்களுடைய பாலமுருகன் அவர்கள் இவரங்க மேடையில கலகப்பிரியா நாரதாக நடிக்கக்கூடிய பேரும் பெற்று வந்த எங்களுடைய கரூர், மணப்பாறை, திண்டுக்கல், மதுரை இப்படி உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வந்த எங்களை அன்பு சகோதரன் அவர்கள் இவர்களுக்கு வி கருப்புச்சாமி வளையங்குளத்தை சேர்ந்த 6 மணி பின்பாட்டு. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லையா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா
அவ உத்தமனே தாண்டா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆத்தாணி இல்லை நாங்க ஆதரிக்க யார் இருக்கா புதுச்சேல வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தீர்ப்பேனமா பட்ட கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்த மனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரையும் தொடச்ச மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்க அத்தா அது கோவில் எங்க அப்பா அது சாமி இதுதானே எங்களோட பூமி மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம் 4 காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம் போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம் வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம் நெஞ்சு நெகிழ்ந்து மந்திரம் சொன்னாங்க வந்திருந்துதான் தெய்வம் மகிழும் ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்கினா அன்பு என்னடா பண்பு என்னடா தந்தாலும் தராம போனாலும் தாங்கும் அவ கோவில் தாண்டா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவ செத்தவனி தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமணி தாண்டா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா நன்றி நன்றி உண்மையிலே நானு இதோட 48 நாடகம் ஆடிட்டேன். இந்த 48 நாடகங்கள்ல 48 பெட்டியெல்லாம் பாட்டு வந்துட்டேன். ஆனா கருப்புச்சாமி மாதிரி அந்த ஒரு பெட்டியை நான் பார்த்ததே இல்லைடா. சின்ன வயசுதே அருமையான பெட்டி. உங்க பாட்டுக்கு நான் அடிமை. 6 மணிய பின்பாட்டுன்னு சொன்னேன், பாட்டு பாடிட்டீங்க. சரி 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 சரி. நீங்க பெட்டி தானே? ஆமா ஆமா ஆமா. பெட்டியிலேயே ஏதாச்சும் பட்டியிலே பாடம் வாசிக்கணும், பாட்டு வாசிக்கணும். சரிங்க சரிங்க. அந்த ஒரு மதயானை வி மாணிக்கம்பட்டியை சேர்ந்த மதயானை மகன் திருவாதுரை குமரேசன் அவர்கள் பெயிண்டர் அவர்கள் மாமா எனக்கு 100 ரூபா 100 லட்சமா கொடுத்துருக்காங்க. மனமார்ந்த நன்றி. அவர் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. கடந்த வணக்கம்.
அப்படிங்க. பி மாணிக்கம்பட்டியைச் சேர்ந்த மதையானை மகன் பாண்டியன் சின்ன பாண்டியன் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்னார் அவர்களுக்கு நன்றி. அந்த வணக்கம். ஹார்மோனியம் பின்பாட்டுன்னு சொன்னேன்ல, ஆமா, பாட்டை பாடி முடிச்சிட்டீங்க. சரி, நான் என்ன சொன்னேன், ஹார்மோனியத்திலே நீங்க பாட்டு ஒரு பாட்டாச்சும் வாசிக்கணும். ஒரு பாட்டாத. ஆமா, எங்க பாட்டு வாசிங்க பாப்போம். நீங்க என்ன சொல்றீங்க நான் கேக்குறேன். பாட்டு வாசிங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வாசிக்கணும்? உங்களுக்கு என்ன பாட்டு? பழைய பாட்டா இருந்தாலும் சரி, புது பாட்டா இருந்தாலும் சரி, பெட்டிலே வாசிக்க திறமை. அப்படித்தானே? பெட்டிலே திறமை. என்ன பங்காளி, கை தட்டியா பங்காளி? வாசி பாப்போம். 7000 ரூபாவா கேக்குறீங்கல்ல, வாசிங்க. பெட்டிக்கார இருந்தாலும் கெட்டிக்காரனா இருக்கணும். அப்படி கம்பள. அடுத்தபடியாக எங்களுடைய கோலடி குமரனாக மேலேயே சொல்றேனே, சின்ன வயசுல இருந்தே எத்தனையோ இடத்துக்கு போய் கத்துக்கிட்டு வந்தாலும் சிறு வயதுல இருந்து இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா ஜெயம் அவருடைய மிருதங்கம் வித்வான் அவருடைய சிஷியனாக எங்களுடைய மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா அருகில் குத்தியம்பட்டியை சேர்ந்த பொன்மணி அவர்கள் இவரங்க மேடையிலே ஆனா மிருதங்கம் டோலாக்கு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கூத்தம்பம்பட்டி. கூத்தம்பட்டியா? கூத்தம்பம்பட்டி எந்த ஊர் அர்த்தம்? கூத்தியம்பட்டி அவர்கள் அருகில் எங்களுடைய பொன்மணி அவர்கள் இவரங்க மேடையிலே ஆனா மிருதங்கம் டோலாக்கு.
அடங்கப்பா தாண்டா மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி இருக்கு. மிருதங்கள்லாம் இப்படிலையா இருக்குன்னு மிருதங்க பரவாயில்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், அதனால தானே உனக்கு 8000 ரூபா கொடுக்குறோம். அப்புறம் 10,000 இந்த அடி அடிக்கிறதுக்கு. அதனால பேரும் புகழ் மட்டும் இந்த இடத்துல இவர்களுக்கும் என்னுடைய இன்னிசை வாரியங்களுக்குள்ளாக பாடிய தென்றல் உங்களுக்கு பேரும் புகழ் மட்டும். எத்தனை இடத்துக்கு போனாலும் கோலடி குமரானாக இருந்து எங்களுடைய சக்திவேல் அவர்கள் இவரங்க மேடையிலே ஆல்ரவுண்ட் டவரா. சூப்பரியா. அடுத்தபடியாக இவங்களுக்கு நேரம் கடந்து விட்டுருக்காருங்க. அவங்களை சாத்தனி அவர்கள் இவருங்க மேடையிலே அப்பா அழகு அவர்கள் இவருங்களை உண்மையிலேயே லேசுப்பட்ட தாளம் இல்லைங்க. இத்தனை வயசுக்கு அவர்லாம் தாளம் போடுறாருன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா உட்காரவே மாட்டாரு. எல்லா தாளக்காரையும் உட்கார்ந்து வாசிப்பாங்க. ஆனா எங்க அப்பா மட்டும் அழகு அப்பா அவர் மட்டும் உட்காரவே மாட்டாரு. சீன் தாளம் அப்பா அடிங்கப்பா. அப்படியா? எங்களுடைய அழகு அப்பா அவர்கள் சீன் தாளம். இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ரெண்டு பேரும் செட்டப் வாசிட்டு வந்திருப்பாங்க. நான் சோதிக்கிறேன் பாருங்க அவரை. ஆமா ஏப்பா இங்க வாப்பா. நான் ஒரு பாட்டு கொலுசு கடை ஓரத்துலன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு கடைசி சிஞ்சா சிஞ்சான்னு வரும். அதை அவர் கரெக்டா வாசிட்டாருன்னா காலையில ஊருக்கார காசு தருவாங்க. இல்லன்னா காசு வராது. ஆமா இங்க வா வாப்பா. ஏய் அசிங்கப்படுத்துறீங்க எங்க அப்பனை. உங்க ரெண்டு பேரும் தெரியாது உங்களை பத்தி. பரவாயில்ல இருந்தாலும் இந்த இடத்துல வந்து வாசிக்க சொல்லியா? நீ அங்க வா மைக்கிட்ட வா. இங்க வரு. இப்போ மாணிக்கம்பட்டியில வாசி பேர் வாங்கிட்டேன்னா அவ கை தட்டுவாங்க. இல்லன்னா தாளத்தை தூக்கிட்டு அப்படியே சாந்து நீ நடந்து கிளம்பிடுற. ஆமா கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு முன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன்.
அத வாரி விட்டாக்க வரவே வச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வாரி சொன்னேன் தோடு கடை ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு இருந்தாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன் அத வாரி விட்டாக்க வரவே வச்சாக்க வழி தெரிஞ்சாக்க வாரி போனேன். நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாமே அவருக்குலாம். எப்படி ஆமா எப்படி எங்க தாத்தாவ இல்ல லேச்சுப்பட்ட ஆளா அவரு அப்படி இருக்கல. ஆமா காதியில முத்திரையா பிறந்துட்டு விடலாம்டாத. அட சக்க சாதியில முத்திரையா பிறந்துட்டு நம்ம விடலாமாடா? அதுக்கு தானே பூரா பேர முத்திரையால ஆளா போட்டுருக்கு. அது மட்டும் இல்ல விடிய விடிய 4 பேர் ஏவட்டா நீ உங்க அக்கா விட மாட்டே விடிய விடிய. சரி நேரங்க கடந்தவங்க டான்ஸ்கார பிளேயரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட எங்களுடைய பேரு புகழும் பெற்று வந்த எங்களுடைய எத்தனை உண்மையிலே சொல்லிட்டு சத்தியமா சொல்றேனே என் 2 புள்ளி அறிய சொல்றேன். இந்த மாதிரி ரேடியோ செட்டை நான் பார்த்ததே இல்லை. அருமையான ரேடியோ செட்னே, சூப்பர் ரேடியோ செட்னே. பொன்னமராதி பக்கம்லாம் போயிருந்தேன். அது என்ன ரேடியோ செட்டா? அது கட்டியாம்பட்டி கதிர்வேலி செட்டுனாவே அதிர்தியா. சத்தியமா சொல்றேன் என் 2 புள்ளி அறிய சொல்றேன். வாழ்க வளர்க வளர முடியாது போடியா பாப்பா.